ஆர்சிபியை லக்னோ 6 ரன் வித்தியாசம்லாம் தூக்கிட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஆமாங்க, ஆர்சிபி இன்னைக்கு தோல்வி பெற்றுட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வச்சு செஞ்சாங்க லக்னோ. ஒரு வேளை இன்னைக்கு மேட்ச் நடக்குமா இல்லையானே தெரியாத மாதிரி இருந்துச்சு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, மழை வந்து விட்டு விட்டு போயிட்டு நடந்துச்சு. 5 ஓவர் மழை வருது, அடுத்து 10வது ஓவரில் மழை வருது, அப்படியே விட்டு நடந்து இருந்துச்சு. சரி, இன்னைக்கு 19 ஓவர் மேட்ச் தான் இன்னைக்கு. சரி, என்னாச்சுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாங்க, டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டாங்க ஆர்சிபி. அதுக்கேற்ற மாதிரி இன்னைக்கு குல்கர்னி ஒழுங்காகவே வரையில. என்ன குல்கர்னி? அந்த குல்கர்னி இல்லைங்க, இது வேற குல்கர்னி, அர்சின் குல்கர்னி. சரி, ரெண்டு மிட்டில் மார்ஸும் குல்கர்னி மேட்ச் போட்டு ஆடிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு குல்கர்னி சுத்தமாக படலை. சரி, ஃபஸ்ட்டு மிச்சல் மார்ஸும் அதிரடியாக விளையாண்டார். என்ன ஆட்டி வெளுத்து வாங்கிட்டு இருந்தார்ல ஆர்சிபியை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவரும் ஒரு 50 போட்டார். குல்கர்னி மட்டும் சும்மா பாலுக்கு மேலே வச்சு ரன் ரேட்டே கம்மியாக தான் வச்சு விளையாண்டுட்டு இருந்தார். சரிவே விளையாடலன்னு தான் சொல்லி ஆகணும். சரி, அவர் விளையாடலைன்னா மிச்சில் மட்டும் போட்டு கலந்து கட்டியிருந்தாரு. திடீர்னு 50 போட்டார், அடுத்த மழை வந்துருச்சு. சரி, அடுத்த செஞ்சுரி போட்டார், அடுத்த மழை வந்துருச்சு. அப்படியே பிரேக் ஆகிட்டே உடன் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க மிட்டில் மார்க்ஸு. சரி, அவரும் 59 பால்ல 100 ரன் அடிச்சிட்டாரு மிட்டில் மார்க்ஸ். அதிரடியான ஆட்டம், வெறித்தனமான ஆட்டம். ஆர்சிபியோட ஒரு செஞ்சுரி போட்டாருன்னு தான் சொல்லி ஆகணும். நிக்லஸ் பூரான் வந்து 23 பால்ல 38 ரன் அடிச்சு அவரும் அவுட் ஆகிட்டாரு. சரி, இவருமே 56 பால்ல மிட்டில் மார்க்ஸ் வந்து 111 ரன் அடிச்சு அவுட் ஆகிட்டாரு ஜோஸ் ஹேசில்வுட்டுக்கு. அதிரடியாக விளையாண்ட ரிசர்வ் பண்ணி 10 பால் 32 ரன் அடித்தார். என்னது 32 ரன் அடித்தார் 10 பால் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. 19 ஓவர் முடிவில் 209 ரன் தான் அடித்தாங்க. அடுத்த செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி ஆட போகிறாங்கன்னே தெரியல ஆர்சிபி. அதுவும் 19 ஓவர் மழை பெஞ்சிருக்கு, அப்படி இப்படின்னு இருக்குது. சரி, இன்னைக்கு அதிரடியாக விளையாடுவாங்கன்னு பார்த்தா ஜோஸ் பத்தலும் விராட் கோலியும். அடுத்தடுத்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஜோஸ் பத்தல் அவுட்டு, 2வது ஓவரில் டக் அவுட் ஆகிட்டார் விராட் கோலிங்கிற மாதிரி இருக்குது. இன்னும் ஏன் இப்படி டக் அவுட் ஆகிட்டா பிரின்ஸ் யாதவுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரி, அடுத்த விராட் கோலியும் அடுத்த ஓவர்லேயே அவுட் ஆகிட்டாரா. இன்றைக்கி மேட்ச் அவ்வளோதான் அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. டேவிட் படிக்கலோ ரச்சித் பட்டிதாரும் சின்ன பார்ட்னர்ஷிப் போட்டு அதிரடியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. படிக்கல் வந்து 25 பாலில் 34 ரன் அடித்தார். ரச்சித் பட்டிதார் வந்து 31 பாலில் 61 ரன் அடித்தார். இந்த 61 ரன்னில் வெறும் 6 சிக்ஸ் அடித்தார். சரி, அடுத்து வந்து டீம் டேவிட்டும் குணநாள் பாண்டியும் அதிரடியாக விளையாண்டாங்களான்னு பார்த்தீங்களா? அப்படின்னா சொல்ல முடியாது. டேவிட் வந்து 17 பால் 40 ரன்னும், குணநாத் பாண்டியா 16 பால் 28 ரன்னும் அடித்தாங்க. ரொமாரியோ செஃபார்ட் வந்து 15 பாலில் 23 ரன் அடித்தார். சரி, 19 ஓவரில் அப்படி எவ்வளோ தான் அடித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா 203 தான். இன்னும் ஒரே ஒரு சிக்ஸ் அடிச்சிருந்தா மேட்ச் காலி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அட போங்கய்யா, நல்லா விளையாண்டுட்டு இருந்த ஆர்சிபி இப்படி இல்சா கப்பு நம்தேங்கிற மாதிரி இப்படி விளையாண்டு 6 ரன் வித்தியாசத்தில் ஆர்சிபி வீழ்த்திய லக்னோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. பாயிண்ட் டேபிளை பற்றி பார்க்கலாமா? சரி, ஆர்சிபி எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 3வது பிளேஸில் இருக்காங்க. இன்றைக்கி மட்டும் ஜெயிச்சிருந்தாங்களா ரன் ரேட் அடிப்படையில் ஃபஸ்ட்டு பிளேஸுக்கு போயிருப்பாங்க ஆர்சிபி. அதை மிஸ் பண்ணிட்டாங்க. சரி, 10 மேட்ச் விளையாண்டு ஆர்சிபி 6 வின்னு 4 லாஸ்ன்னு சொல்லிட்டு 3வது பிளேஸில் இருக்காங்க. சரி, என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல. சரி, செம்ம ட்விஸ்ட்டாக போய்ட்டு இருக்கு பிளே ஆஃப்ஸ் ரேஸு.